சாம்சங்கில் எக்கச்சக்கமான டிவைஸ் இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க ஒரு டேப். அதையும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் வாட்ச், சாம்சங் கேலக்ஸி வாட்ச் ஆக்டிவ் 2 அப்படின்ற இந்த வாட்ச் தான். ஸோ இது வந்துட்டு ஸ்மார்ட் பேண்ட் கிடையாது, ஸ்மார்ட் வாட்ச். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் தான் இதுவுமே. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதில் இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 10 மினிட்ஸ்க்குள்ளே இதை கவர் பண்ணியிருக்கேன். கிளியராக இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு மேலேயே எடுத்துக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக சொல்லியிருக்கேன். எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஃபீச்சருமே அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல உடலி சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங். ஃப்ரண்ட்டில் சாம்சங் அண்ட் ஆக்டிவ் 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 44mm சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்றது அலுமினியம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்கோட ஸ்பெஷலாக பாக்ஸோட பேக் சைடில் குட்டி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலை பார்க்கும்போது ஹிந்தியில் கூட இருக்குது. எப்போ தமிழில் வரும் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாகவே ஒயர்லெஸ் கேபிள் தான். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை ஆன் பண்ணி எப்படிலாம் இருக்குது, என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாட்சோட ஃபீச்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்சோட அவுட்டர் சைட்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வாட்ச் டோட்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் பாடியில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்பு வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வேறு ஸ்ட்ரிப் கூட நீங்கள் வந்து சேஞ்சும் பண்ணிக்க முடியும், நார்மல் ஸ்ட்ரிப்பாக கூட. அண்ட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 34mm சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர் அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்குது. ரொம்பவே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்குது. அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹோம் பட்டனாகவும் இன்னொன்று பேக் பட்டனாகவும் ஒர்க் ஆகும். சென்டரில் மைக்கும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது. உங்களோட ஹார்ட் பீட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கான சென்சார் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி தான் இந்த டிவைஸ்க்கு சார்ஜ் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் பேடு மேலே இந்த டிவைஸை வச்சிங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய மொபைல் உங்ககிட்ட இருந்தாலுமே அது மேலே நீங்கள் வச்சாலுமே இந்த டிவைஸ் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே வாட்டர் ப்ரூஃப். நான் தண்ணியில் போட்டும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம சேனலில் எப்பயுமே செக் பண்ணிடுவோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் குளிக்கும் போதும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்விம் பண்ணுறீங்க, அதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னாலுமே இதை நீங்கள் எப்பயுமே வியர் பண்ணிகிட்டே இருக்கலாம். தூங்கும் போது கூட இதை நீங்கள் வியர் பண்ணிகிட்டே தூங்கலாம். இப்போ இந்த வாட்சில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இதோட ஓஎஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட டைசன் ஓஎஸில் தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே வாட்ச் ஃபேஸஸ் ரொம்பவே முக்கியம். அதுலேயும் இதில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட சில வாட்ச் ஃபேஸஸ்லாம் நம்ம வைக்கும்போது ஒரு 3D எஃபெக்டில் ரியலான வாட்ச் எந்த அளவுக்கு ரன் ஆகுமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த முள்ளு நகரும் போது டிக் டிக் டிக்னு சவுண்டு வர்றது எல்லாமே அப்படியே ரியலாகவே ஸ்பீக்கரில் அவுட்புட் வரனால ஒரு ரியலான வாட்சை விட கொஞ்சம் நமக்கு ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரியான லுக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலுமே குயிக்காக செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 2 சூப்பரான ஹைலைட் இருக்குது. ஒன்று, உங்களோட ஃபோட்டோஸையும் இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் வால்பேப்பர் மாதிரி. ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போகிறீங்க, அதுக்கு மேட்சாக உங்களோட வால்பேப்பர் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே இதில் உங்கள் மொபைல் மூலியமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சில பேட்டர்ன்ஸை க்ரியேட் பண்ணி அதையும் நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் ஃபேஸஸாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியுது. ரொம்பவே வந்து கஸ்டமைஸாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பெல்லாம் நீங்கள் டைம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ கையை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு எப்பயுமே வந்து டிஸ்பிளே ஆன்லேயே இருக்கணும், நார்மல் வாட்ச் மாதிரி இருக்கணும் பார்க்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு கையை ரைஸ் பண்ணுறீங்களோ அப்போ நல்லா பிரைட்டாக தெரியும். மற்ற நேரம் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக என்ன டைம் ஓடிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ நம்மளோட ஸ்மார்ட் வாட்சில் எப்படி மெயின் மெனு அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே போலயே இவங்களோட கேலக்ஸி ஸ்டோர் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கான மெயின் மெனுவும் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லாத்தையுமே இங்கேருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாட்ச் ஃபேஸஸாக இருக்கட்டும், இல்லை சவுண்டு, டிஸ்பிளே எல்லாத்தையுமே இங்கிருந்தே உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்கள் மொபைலில் தான் பண்ணணும் அப்படின்னே தேவையில்லை. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த ஸ்மார்ட் வாட்சையும் உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டச் டிஸ்பிளேல தான் பண்ணணும் அப்படின்னே இல்லை. இதில் சைடில் இருக்கக்கூடிய அந்த குட்டி கருப்பு கலர் பெசல்ஸ் ரவுண்டாக இருக்குது. அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது மூலியமாகவே இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே இந்த பெசலை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை பெசல் டச்சை நீங்கள் ஆஃபும் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் டோட்டலாக இங்கேருந்தே மெசேஜ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை இங்கேருந்தே பண்ணலாம். அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் கூட. சப்போஸ் ரிப்ளைக்கான இந்த டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சைட்லேயே மைக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேசினாலே அந்த வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஈஸியாக நீங்கள் சென்டும் பண்ணிக்கலாம். நம்மளால் மெசேஜே அனுப்ப முடியுது அப்படின்னும் போது கால் பேச முடியாதா? சூப்பராக வந்து கால் பேசலாம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா இங்கேயே நீங்கள் அட்டன் பண்ணி இங்கேருந்தே உங்களால் கால் பேசிக்க முடியும். ஏன்னா இதில் மைக்கும் ஸ்பீக்கரும் இருக்கனால உங்களோட ஃபோனை டச் பண்ணணும் அப்படின்னே தேவையில்லை. இல்லை இதில் பேசல நான் டேரெக்டாக ஃபோனில் பேசணும் அப்படின்னாலுமே ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்கள் அங்கேருந்தே காலும் பேசிக்க முடியும். அண்ட் இதில் மியூசிக் பிளேயருமே இருக்குது. 4GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. உங்களோட மொபைலில் இருந்து டேரெக்டாக இதுக்கே நீங்கள் வந்து சாங்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் மூலியமாகவும் நீங்கள் சாங்ஸ் கேட்க முடியும். இல்லை ப்ளூடூத் மூலியமாக உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பீக்கர் இல்லை உங்கள் ஹெட்ஃபோன் எல்லாத்துலேயுமே ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணி கூட உங்களால் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஜாக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது உங்கள் மொபைலை கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னே தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய சாங்ஸையும் உங்களால் கேட்டுக்க முடியும். சப்போஸ் உங்கள் மொபைலில் ஏதாவது யூடியூப்பில் ப்ளே ஆகிட்டு இருக்கு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சாங்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சாங்ஸையுமே நீங்கள் இங்கேருந்தே வந்து இந்த வாட்ச் மூலியமாக கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதே போலயே யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கான அப்ளிகேஷனும் அவங்களோட அந்த ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் வீடியோஸும் பார்த்துக்க முடியும். இல்லை எனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் ஒய்ஃபை உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா இந்த வாட்சில் கனெக்ட் பண்ணி இவங்களோட ப்ரௌசர் மூலியமாக நீங்கள் ப்ரௌஸும் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இல்லை அப்படின்னாலும் கவலையே படணும் தேவையில்லை. இந்த வாட்ச் டேரெக்டாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை ப்ளூடூத் மூலியமாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கனால அது மூலியமாக எடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணும். நீங்கள் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஹாட்ஸ்பாட் எதுவுமே ஆன் பண்ணணுன்னே தேவையில்லை. நம்மளோட மொபைலில் இருக்க மாதிரியே இதுலேயுமே ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற ஐகான் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஆஃப் பண்ணுறது ப்ளூடூத் ஆன் பண்ணுற எல்லா விஷயமே இங்கேருந்தே உங்களால் பண்ணிக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 340 mAh கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லக்கூடியது படி பார்க்கும்போது நீங்கள் அதிகபட்சம் ரொம்ப வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 60 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப லோவாக அடிக்கடி மட்டும் ஜஸ்ட் வாட்சை மட்டும் கட்டிப்பேன் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 131 மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இன்னும் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது எவ்வளோ நேரம் ட்ரைன் ஆகுது அப்படின்றத. சப்போஸ் ஃபுல் ரிவ்யூ நான் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த வாட்சுக்காகவே நிறைய அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால்குலேட்டர் வேணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கேமரா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கேமராவை இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய இன்னும் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சை மேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனை 2 தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இவங்களோட பிக்ஸ்பி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இது மூலியமாக நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே அது ஆன்சர் பண்ணும். ஸோ இன்னும் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாட்சை கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற வீஜெட்ஸை நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாத டெலீட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த டிவைஸோட ரேம் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 768 MB கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரீசன்ட் டேப்புமே இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண எல்லா அப்ளிகேஷனையுமே எகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணியும் வியூ பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்தையுமே க்ளோஸும் இங்கேயே பண்ணிக்க முடியுது. இந்த வாட்ச் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு டிஸ்பிளே ஆஃப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளங்கையை வச்சிங்க அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த ஸ்மார்ட் வாட்சோட இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் கேர் பேஸ் பண்ணது தான். இதில் சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. முக்கியமான 4 ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இதில் ஹார்ட் பீட் சென்சார் மூலியமாக நமக்கு எவ்வளோ ஹார்ட் பீட் ரேட் இருக்குது அப்படின்றத ரெகுலராக மெஷர் பண்ண முடியுது. அண்ட் இந்த சென்சாரை யூஸ் பண்ணியே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் மெஷர் பண்ண முடியுது. சப்போஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ்மே கூட இவங்க கொடுக்குறாங்க டிஃபால்ட்டாக. அண்ட் மூணாவதாக நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, அதனால் எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆகுது, நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் செய்கிறீங்களோ அதை டிடெக்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணுது. நம்ம மேனுவலாகவும் செட் பண்ணிக்க முடியுது. சப்போஸ் இன்ஆக்டிவாக ரொம்ப நேரமே உட்காந்து சிஸ்டத்துலலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இண்டிகேஷனுமே உங்களுக்கு கொடுக்குது எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் நாலாவதாக எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லீப் மானிட்டரிங். நம்ம டெய்லி எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், எவ்வளோ நேரம் எஃபிஷியன்சியாக தூங்குகிறோம், எவ்வளோ நேரம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும் நைட் டைமில் அப்படின்ற எல்லா விஷயமுமே கிளியராக நம்மளால் வந்துட்டு அந்த சார்ட் மூலியமாக மொபைல்லேயே கூட பார்க்க முடியுது. ஸோ இதுவும் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்லையும் பண்ண முடியுது. இதில் ப்ளூடூத் 5, NFC, வைஃபை, GPS கூட இதில் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இதில் நம்ம சிம் கார்டு மட்டும் போட முடியாது. பட் நம்ம மொபைல்லேருந்து டேரெக்டாகவே கண்ட்ரோல் பண்ணுறோம். மொபைலை விட பல அட்வான்ஸான விஷயங்களும் கூட இதில் இருக்குன்னே சொல்லலாம்.
இந்த ஆக்டிவ் 2ஓட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து ஸ்டீலில் வருது 32,000 ரூபாய்க்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தது அலுமினியம் வேரியண்ட். இது 26,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.